தமிழ்நாட்டில் பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். மயோனைஸ் தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் உடலுக்கு பல்வேறு கேடுகளை ஏற்படுத்தி வருவதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு தமிழக அரசு பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மயோனைஸை உணவகங்கள் உள்ளிட்டவற்றிலே பரிமாறக்கூடாது என்று தடை விதித்திருந்தது. அதில் ஒரு சில பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, அவை உடலுக்கு கேடு விளைவிக்கின்றன என்ற அடிப்படையில் அந்த தடை ஓராண்டு தடையாக விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அது மேலும் ஓராண்டுக்கு, அதாவது 2027 ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உணவகங்கள், கேட்டரிங் சேவை நிறுவனங்கள், சில்லறை விற்பனையாளர்கள் என்று எந்த ஒரு உணவக கடையிலும் உணவு நிறுவனங்களிலும் பச்சை முட்டை அடிப்படையிலான மயோனைஸை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தடை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஓராண்டுக்கு கூடுதலாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மயோனைஸ் உடலுக்கு கேடு விளைவிப்பதன் காரணமாக அவற்றை வாடிக்கையாளர்களுக்கு, உணவகங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு பரிமாறுவது குற்றம் என்று குறிப்பிட்டு இந்த தடை உத்தரவை நீட்டித்திருக்கின்றது தமிழக அரசு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.